நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சிலுவை தியான நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார் என்பதை குறித்து சிந்திக்கிற காலமாக இது இருக்கிறபடியால் இந்த நாட்களிலும் கூட ஒரே ஒரு வசனத்தை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் வருவார். அந்த நல்ல தேவன் எதற்காக எந்த நோக்கத்திற்காய் மரித்தார் என்பதைத்தான் சிந்திப்பதற்கான காலம்தான் இது. இந்த நாளிலும் கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவருடைய சரீரங்களில் நம்முடைய பாவங்களை சுமந்தாராம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. 39 தடவை நமக்காக அடிகளை வாங்கி அவர் சுமந்தார், நம்முடைய பாவங்களுக்காக. ஏன் அவர் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஏன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் இந்த சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். ஏன் தேவன் தானே அவர் பாவங்களையெல்லாம் மன்னிக்கலாம்ல, ஏன் அடிக்கப்படணும்? இன்னைக்கு நம்ம பாவ மன்னிப்பு பெறணும்னா ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ பூமியில் சிந்தப்பட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஒரு நம்பிக்கை மனிதர்களாகிய நம்மிடத்தில் உண்டு. அதற்காகத்தான் இயேசு அடிக்கடி நீங்கள் கோழி ரத்தம் ஆட்டு ரத்தத்தை கொடுக்க வேண்டாம், என்னுடைய ரத்தத்தையே நான் தருகிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தை இந்த பூமியில் சிந்த வைத்து நம்முடைய பாவங்களை கழுவினார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் என்ன செய்தார்? சிலுவையில் தன்னுடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்முடைய பாவங்களை சுமக்கிற ஒரு கிருபாதர பலியாய், தேவ ஆட்டுக்குட்டியாய் நம்முடைய தேவன் நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் நல்லவர். இந்த தியான வேளையிலும் கூட, இந்த சிலுவை தியான வேளையிலும் கூட அவர் எதற்காக இத்தனை காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஏன் மனுஷன் பாவம் செய்கிறான், எதனால் பாவம் வருது, இது நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் தான் இஷ்டப்படி வாழணும், தான் நினைச்சதையெல்லாம் அடையணும். இந்த உலகத்தில் தான் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறானோ, தேவன் நீதி இல்லாமல், தேவனுக்கு பயப்படாமல் இச்சையின்படி, தன்னுடைய சுய இச்சையின்படி என்ன செய்கிறான்? பாவத்துக்கு வாழ்கிறான். இந்த பாவத்தினால அவங்க பாவ இச்சையானது கற்பம் தரித்து என்ன செய்தது? பாவமாய் பிறக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை 15ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 1:15. ஹல்லேலூயா. இந்த பாவமானது கர்ப்பமாய் பிறக்கிறதுனால ஒரு மனுஷனுடைய பாவம் பூரணம் அடைகிறது. ஹல்லேலூயா. வாசிப்போமா? பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. பாவம் பூரணமாகும் பொழுது என்ன நடக்குன்னா அங்கே மரணம் வருகிறது. வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம்.
இந்த மரணத்தை ஜெயிக்கத்தான் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்தார். மனுஷன் மரித்து போகக்கூடாது, மனுஷன் திரும்ப ஒரு வாழ்க்கையை காண வேண்டும் என்பதற்காக தான் சிலுவையிலே ஆண்டவர் பாவத்தை சுமந்தார். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை நாம ஜெயிக்கணும் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட காரியத்தை செய்தார். அடுத்ததாக வாசிப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே ஒரு தரம் தான் மரித்தார். நான் அப்பவே சொன்னேன்ல, ஒவ்வொரு தடவையும் பாவம் செஞ்சுட்டு ஆட்டு ரத்தம் கோழி ரத்தையை செலுத்தின காலம் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு தரம் அந்த பாவத்துக்கு மரித்ததுனால அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லது. அவர் தேவனுக்கென்று பிழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்து நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்ததுனால, நமக்காக அவர் மரித்ததுனால தேவனுக்காய் அவர் பிழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிழைத்திருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறபடியால் நாமும் பிழைத்திருக்கிறோம். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் என்ன நினைக்கணும்னா, பாவத்துக்கு நானும் செத்து தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன், தேவன் நீதியால் நான் பிழைத்திருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால் யாரெல்லாம் கழுவப்படுகிறோமோ அவர்களெல்லாம் யாராகிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அந்த நீதியால் நான் பிழைத்திருக்கிறேன். அதனால நான் என்ன செய்யலை, நான் இந்த சரீர இச்சையினால் கீழ்ப்படியாதவளாய் காணப்பட்ட நான் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சாவுக்கேனாதான இந்த சரீரத்தை பாவ இச்சையிலிருந்து மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ரத்தம் பாவ இச்சையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறது. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய அவயவங்கள் இன்னைக்கு கண்ணானது அது இச்சையின்படி, கண்ணு தான் முக்கியம். அதனால தான் யோபு சொன்னான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன். ஹல்லேலூயா. அவன் உதடுகளால் பாவம் செய்யாதிருந்தேன் என்று சொல்கிறான். உதடுகளால் பாவம் செய்யாதபடியும் கண்களினால் இச்சையினால் பாவம் செய்யாதபடி தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி, யோசேப்பை போல தானியேலை போல தீட்டானதை தொடமாட்டேன் என்று சொல்லி பாவத்திற்கு விலகி ஓடின எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருந்த போதிலும் இந்த சாவுக்கு எதுவான பாவமான காரியம் நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களால் நமக்குள்ளாய் வராதபடி நீதிக்கு ஏதுவான காரியங்களை செய்யும்படி நம்முடைய அவயவங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சிலுவையில் அறைந்தவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் வாழும் பொழுது நாம் நீதிக்காய் பிழைத்திருக்கிறோம். அமேன். ஹல்லேலூயா. அப்பதான் அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்வோம்? குணமாவோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அடுத்ததாக வாசிப்போம் ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்மை நீதிமான்கள் ஆக்க அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களுக்காக மரித்த இயேசு நம்மை நீதிமான்கள் ஆக்க வேண்டும் என்பதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக அவர் உயிர் தெழுந்தார். பாவத்தில் மரித்து போயிருந்த அந்த இயேசு, நம்முடைய பாவங்களுக்காக மரித்த அந்த இயேசு அந்த நீதிக்காக என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். அதனால தான் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பாவத்தில் வாழ்கிற நாங்கள் பரிசுத்தமாக இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு நாளில் இயேசு வருவார். அவரோடு கூட நாமும் சேர்ந்து அந்த வானிலை மிகவும் சந்தோஷமாய் பரப்போம் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த தியான வேளையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து அவரோடு கூட நீதிக்காய் எழுப்பினபடியால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக வாசிப்போ ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவியிலாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. யார் அந்த ஒரே மனுஷன்? ஆதாம்.
ஆதாம் செய்த ஏதேன் தோட்டத்தில் மனுஷனையும் மனுஷியும் உருவாக்கினது அவர்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும், எல்லா நாளும் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் மனுஷனையும் மனுஷியும் உருவாக்கினார். அவர்களோ கீழ்ப்படியாமல் நிமித்தம் பாவம் செய்ததுனால என்ன செய்தார்கள்? தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஆனால் அதே ஒரே மனுஷனால அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தம் செய்து பிதா ஒருவருக்கு மிகவும் கீழ்ப்படிந்தவராய் இருந்ததுனால அந்த மகிமையை திரும்ப நம்ம எல்லோருக்கும் பெற்று தந்தார். அல்லேலூயா. அந்த சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஒவ்வொருவரும் தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதனால ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நாம் பாவிகளாய் இருந்தோம். ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலவேளையிலும் கூட நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்கு, இந்த சிலுவை தியான நேரத்தில் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரியம்தான், கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளாய் இருக்குமானால் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாறுவோம். அடுத்ததாக வாசிப்போம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யலையா? அவர் எந்த பாவம் செய்யலை. ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா? இல்லவே இல்லை. அவர் பாவம் செய்யல. அவர் வாயில் என்ன இல்லை? வஞ்சனை இல்லை. நமக்காக சிலுவையில் அவர் பாவியாக தொங்கினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் நீதிக்கு பிழைத்திருக்க, நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக அந்த சிலுவையில் அவர் பலியானார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அந்த தேவனுடைய தழும்புகளால் ஒவ்வொரு நாளும் எல்லா வியாதியிலிருந்தும், இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால் எத்தனையோ வியாதிகளுக்கு மருத்துவம் இல்லாத போதிலும், மருந்துகள் இல்லாத போதிலும் தேவனுடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பி வரும் பொழுது அவர் தம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாக்குகிறார். நம்முடைய சரீர வியாதியை மாத்திரமல்ல, ஆத்துமாவிலே காணப்படுகிற எல்லா பாவ வியாதிகளையும் அவருடைய தழும்புகள் குணமாக்கி சுத்திகரித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் உங்களையும் என்னையும் மாற்றுகிற அந்த தழும்புள்ள அந்த கரத்திற்காய் நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அது மாத்திரமல்ல, அந்த தழும்புள்ள கரங்களால் நம்மை ஆண்டவர் சுத்திகரித்து நம்மை தகுதிப்படுத்தி அடுத்ததாக நம்மை ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நடத்துகிறார். எடுத்து வாசிப்போம். 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வாழ வேண்டுமானால் அவனுக்குள்ளாய் என்ன வேண்டும்? நீதியான ரட்சிப்பு வேண்டும். ஒரு நீதிமானாய் அவன் காணப்படும் பொழுதே அவனுடைய ஆத்துமா வாழும். தேவனோடு கூட நான் கீழ்ப்படிந்து தேவன் போதும் என்று சொல்லி வாழும் பொழுது அந்த மனுஷனுடைய ஆத்துமா என்ன செய்யுமா? வாழும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை குணமாக்குகிற தேவன் நம்முடைய ஆத்துமாவை வாழ பண்ணுகிறது மாத்திரமல்ல, பாவம் என்னும் வியாதியில நாம் நோயுற்று இருந்த நம்மை அவருடைய தழும்புகளால் குணமாக்கி, ஹல்லேலூயா, ஆத்மாவை மட்டும்தான் குணமாக்குவாரா? வியாதியை சுகமாக்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஆத்துமா சுகமாகும் பொழுது அவன் எல்லாவற்றிலும் என்ன செய்வானா? சுகமாக இருப்பானா. நம்ம எல்லாவற்றிலும் சுகமடைய ஒரே ஒரு காரியம், நம்முடைய ஆத்துமா வாழ்ந்திருக்கணும். நம்ம ஆத்துமா வாழ்ந்திருக்குமானால் தேவனுடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட வேண்டும். இந்த தியான வேளையிலும் கூட அவருடைய தழும்புகளால் குணமானவர்களாய், பாவத்திற்கு செத்தவர்களாய், நீதிக்கு பிழைத்தவர்களாய் நாம் இருக்கும்படி நாம் எல்லோரும் தேவனை நோக்கி பார்ப்போம். கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த சிலுவை தியான வேளையில் ஆண்டவரே, நாங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாய் நீதிக்கு பிழைத்திருக்கும்படி எங்களை நீர் பலப்படுத்தும். உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றினீர் ஐயா. உமக்கு நன்றி. எங்கள் ஆத்துமாவிலே கொண்ட எல்லா பாவ நோய்களையும் கழுவி இருள் என்னும் ஆதிக்கத்தை நீக்கி உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கினீரே. உமக்கு நன்றி. உம்மிடத்திலே பாவமும் இல்லை, வஞ்சனையும் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்காய் பலியாகி எங்களை மீட்டு கொண்டீரே. உம்முடைய அன்பினால் அரவணைத்து கொண்டீரே. உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை நீதிமானாக்கினீரே. உமக்கு நன்றி அப்பா.
இந்த வேளையில் உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.